நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? சாம்பக்காயில ஊறுகாய் செய்ய போறோம். சுருண்டு கடை வெந்தயம், கடுகு, காயம் இந்த மூணையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த செவக்க பொரிய வேற வறுத்து எடுக்கணும். வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி அந்த சட்டியில் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். பதங்களான கருவேப்பிலை, எண்ணெயிலே வத்த பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் லுக்காக இருக்கும். வெட்டி வச்ச சாம்பக்காய் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்ல 2 கிண்டு விடலாம். சாம்பக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டு. அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச வெந்தயம், கடுகு, காயம் மூணையும் நல்லா பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ நல்ல வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. நம்ம பொடியை போட்டு இறக்கிற வேண்டியதான். நம்ம பொடி போட்டோன்னா ஊறுகாய் வாசம் சூப்பராக வந்துட்டு. அம்மா செஞ்ச ஜாம்பக்காய் ஊறுகாய் அது நல்லா புளிப்பாக இருக்குது, நல்லா உரப்பாகவும் இருக்குது. நல்லா எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா பக்குவமாக செஞ்ச இந்த ஜாம்பக்காய் ஊறுகாய்க்கு தயிர் சாதம் எடுத்திருக்கேன். தயிர் சாதத்துக்கும் அந்த ஊறுகாய்க்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பாருங்கள், மண் சட்டியில் எடுத்திருக்கேன். நல்லா கூலிங்கான மண் சட்டி. மண் சட்டியில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ யாருமே அவ்வளோ சாப்பிட மாட்டேங்காங்க. கண்டிப்பாக அப்படி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த அந்த காயை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சூப்பராக பார்க்கவே அப்படி எச்சு ஊறுது. காயோட தயிர் சாதம், ஆஹா. அருமையான ருசி, சூப்பராக இருக்குது. ஜாம்பக்காய் அது ஏற்கனவே கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அது கூட நம்ம உரப்பு சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம். புளிப்பு, உரப்பு, உப்பு சேர்ந்துட்டா வெந்தயம் சேர்த்துருக்கோம். அது சின்ன ஒரு கசப்பு இருக்கும். எல்லாமே சேர்ந்து ஒரு பக்குவமான டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா கட்டி தயிர், நல்லா வெயில் நேரத்துக்குலாம் தயிர் சோறை வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும்.